ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழிக்கு வீட்டு முறையில் கஷாயம் வச்சு கோழிக்கு கஷாய தண்ணி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். இந்த கஷாய தண்ணி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய கோழிக்கு வந்துட்டு அம்மா மாதிரி இருக்கிற நோய் நிறைய வந்து கோழிங்க எல்லாமே வந்து காரணமே இல்லாமல் செத்து போகுது. அந்த மாதிரி வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு முறையில் வந்துட்டு கஷாயம் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா வெளியே போய் நிறைய மருந்து வாங்கி நிறைய காசு செலவு பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம கஷாயம் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு நம்மளோட சைடில் வந்து கிடைக்கிறது வந்து நம்ம எடுத்து பண்ணலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட சைடில் குப்பைமேனி தலை கண்டிப்பாக கிடைக்கும். குப்பைமேனி தலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழா நெல்லி இருக்குது இல்லைங்களா, கீழா நெல்லி தலை எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் துளசி இருக்குது இல்லைங்க, துளசி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும். மேக்ஸிமம் 99% கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசிக்கு அடுத்து வந்துட்டு நம்மளோட சைடில் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு வேப்பிலையில் வந்து பார்த்திங்கன்னா இளங்கொத்தாக போடுங்க. இந்த இளங்கொத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இளங்கொத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு அது நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த 3 பொருளை எடுத்துக்கோங்க. இதோட 2-3 பொருள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது என்னென்னா, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மிளகு வந்துட்டு நமக்கு வந்து சளி இருக்குது அப்படின்னா அந்த சளியை கரைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு சளி வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் மிளகு வந்துட்டு சேர்த்துக்கணும். அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரகம் வந்து எதுக்கு அப்படின்னா செரிமானத்தன்மைக்கு வந்துட்டு சீரகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரகம் போதும், நான் எவ்வளோ அளவு எடுத்துருக்கணும் அந்த அளவு வந்து நீங்கள் சீரகமும் மிளகும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சம அளவில் சேர்க்கணும். ரொம்ப வந்துட்டு மிளகு சேர்க்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அது காரம் அதிகரிக்கும். அது வந்துட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் வந்து அதுவும் இல்லாமல் பூண்டு இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இஞ்சியும் பூண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செரிமானத்துக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குது. வந்துட்டு பூண்டு, இஞ்சி, மஞ்சத்தூள் இது 3மே எடுத்துக்கணும். பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சைடில் வந்து இந்த தோல் மேலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தோல் மட்டும் எடுத்தால் போதும். உள்ளே ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த மேலாப்பில் வர தோலை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் தட்டியும் போடலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிக்சியில் வந்து ஒரு அரைச்சும் போடலாம். இதை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் பண்ணி உங்களுக்கு கஷாயம் மாதிரி காட்டுறேன். ஓகேங்களா, நான் சொன்ன 3யுமே வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், கீழா நெல்லி தலை, குப்பைமேனி தலை, அதுக்கப்புறம்